அரவணைத்து எல்லாரையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எல்லாரையும் பக்குவப்படுத்தி அழகாக மெயின்டைன் பண்ணுற தலைவர் நமது பொதுச் செயலாளர். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள்ட்டேருந்து அந்த பண்பும் அந்த டிசிப்ளினும் கற்றுக்கிட்டாங்க. அது அடிப்படையில் இன்னைக்கு சிறப்பாக அழகாக எல்லாரையும் அரவணைச்சு பாகுபாடு இல்லாமல் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நானும் அவரும் ஒரே ஊர், அவரும் பாண்டிச்சேரி, நானும் பாண்டிச்சேரி. ஆனால் சந்தித்த ஃபஸ்ட் டைம் தான் நானும் சொல்லிக்கிட்டேன், பிறந்தது பாண்டிச்சேரி, வளர்ந்தது திருவாரூர். இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் ஒன்று சொல்கிறேன், ஏன்னா அது நீங்கள் முக்கியமாக நீங்கள் அதை உள்வாங்கிடுவேன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் நான் ஒரு 10 நாளில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்டேருந்து நான் திருவாரூரில் கூப்பிட்டு போயிட்டாங்க. திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கள் அம்மா பிறந்து அங்கே அந்த காலத்தில் அந்த படிப்பு தொடர முடியுமா முடியாதா என்ற காலகட்டத்தில் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. நான் படித்து ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மாவை இன்சிஸ்ட் பண்ணி ஒரு டிசிஷன் மேக்கிங் அன்றைக்கி எடுத்ததுனால அவங்க மெட்ராஸ் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கே வந்து மெடிசன் ரிலேட்டடாக இங்கிலீஷ் விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டு அந்த கல்வி ஒன்று தான் எங்கள் ஜென்ரேஷனை அவங்க எங்களுக்கு வழி நடத்த ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி மட்டும் எங்கள் அம்மா அந்த கல்வி படிக்கலை, ஃபர்மாக டிசிஷன் எடுக்கலை அவங்க அப்பா அம்மாட்டேன்னா இன்றைக்கி இந்த வில்சன்றது ஆள் இங்கே கிடையவே கிடையாது. அந்த தாய் அன்னைக்கு ஒரு ஃபர்மாக டிசிஷன் எடுத்து அவங்கள மெட்ராஸில் வந்து படித்து அவங்க ஒரு நர்ஸ் ஆகி நர்சிங் சூப்பரண்டென்ட் ஆகி பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணி எங்களை ஒரு நல்ல கல்வி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் நாங்கள் இன்ஜினியரிங் ஆனோம், எம்பிஏ படித்தோம், பிஹெச்டி முடித்தேன். இப்போ எதுக்கு இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி. ஆனால் இங்கே உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப 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 ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதுவும் இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் டே 1 ஓத் எடுக்க பார்த்தே சொல்லிட்டாங்க, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் என்ன விட்டுட்டு போகிறோம் தான் முக்கியம். அதை ஒரு அழகாக டேக்லைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் அடுத்தது இந்த 10th 12th இப்போ ப்ரைஸ் வாங்க போகிறீங்க, அடுத்தது 11th 12th, அடுத்தது ஆர்ட்ஸு இல்லை இன்ஜினியரிங் மெடிசன் படிக்க போகிறீங்க. நீங்கள் லீவ் பண்ண போகிற கண்டிஷன்ஸ் அடுத்த ஒரு 5 years 10 yearsல இப்போ நம்ம தலைவர் பேஸ் பண்ணுறவங்க பாருங்க, ஃபவுண்டேஷன் போடுறாங்க, வெரி கிளியர் ஃபவுண்டேஷன், பெஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஒரு கரப்ஷன்ற வார்த்தையே தெரியாது. அந்த ஜென்ரேஷனுக்கு அழகாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். மெரிட் பேஸில் நீங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் நம்ம மினிஸ்ட்ரி ஓத் எடுக்க பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஒரு விஷனரினா நம்ம சிஎம். த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஏஐ மினிஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்ட்ரியில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி நம்ம கொண்டு வந்தது தான் தமிழ்நாட்டில். அப்போது ஒரு தொலைதூக்க பார்வையோட அடுத்த கட்ட எஜுகேஷன் லெவலில் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு டே 1லேருந்து அழகாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ஹாப்பி தட் யூ ஆர் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற சூழ்நிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபேர் நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு, பேன் நீட்டுன்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. நான் இங்கே இந்த ஃபெலிஸ்டேஷன் வாயிலாக நான் சொல்லக்கூடிய ஒன்று தான், நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். எப்படி தமிழ்நாட்டில் 2026ல் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த நீட்டுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் 2029 லோக்சபா எலெக்ஷனில் நம்ம தலைவர் மூலமாக அதை சாதிக்கக்கூடிய எல்லா பிளான்ஸ் போயிட்டுருக்கு. அது ஹோல் இந்தியாவும் பார்க்க போகுது. அப்போ கம்ப்ளீட்டாக அந்த நீட் அபாலிஷ் ஆகிடும். அதனால் யூ கேன் பி ப்ரிட்டி கான்ஃபிடென்ட் தட் ஃபர்தராக இப்போ நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க எனக்கு தெரியும். இந்த படிப்பில் இந்த மார்க் பேஸ்டு அவுட்கம்ன்றது எனக்கு உடன்படிக்கை கிடையாது. இந்த மார்க் பேஸ்டு அவங்கள டிசைட் பண்ணுறது செட் ஆகாது.
பட் என்ன பண்ணுறது, இது சிஸ்டம் அப்படி ஆயிடுச்சு. காலகாலமாக 10th 12th இன்ஜினியரிங்கு எம்பிஏ மெடிசனு அப்படின்னு போயிட்டாங்க. பட் இங்கே நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இன்சிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும், வெரி ஸ்மார்ட்டாக இருக்கணும். நிறைய பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி புக்கு படிக்கணும். அங்கே நிறைய லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் எல்லா மேடைகளிலும் சொல்கிறது தான், ஸ்டூடெண்ட்ஸ் மேடைகளில் சொல்கிறது ஒன்று தான். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வைப்பிங் த மொபைல், ஃப்ளிப் த பேஜஸ் ஆஃப் புக்குன்னு சொல்லுவேன். புக்கோட பேஜஸை ஃப்ளிப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மொபைலில், அது எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனோட பயோகிராஃபி படிக்கலாம், சச்சின் டெண்டுல்கர் படிக்கலாம், இல்லை முகமது அலி படிக்கலாம், இல்லை மதர் தெரேசா படிக்கலாம், இல்லை அறிஞர் அண்ணா பற்றி படிக்கலாம், எம்ஜிஆரை பற்றி படிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் படிக்கலாம், அவங்களோட டிஃபிகல்ட்டி டைம்ஸில் என்னென்ன டெசிஷன் எடுத்தாங்க, எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு. ஆனால் எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு இல்லை ஒரு பொலிட்டீஷியன் நான் தோல்வி அடைந்துட்டேன், நான் ஒரு ரன்னில் தோத்துட்டேன், சச்சின் டெண்டுல்கரோ இல்லை தோனியோ இல்லை ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு எலெக்ஷன் தோத்துட்டேன், அந்த அடிப்படையில் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே கிடையாது. ஆனால் நம்ம மட்டும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எதையாச்சும் ஒரு செட்பேக் ஆச்சுன்னா எக்ஸாம்ஸில் இல்லை அதர் ரிலேட்டடில் ஃபஸ்ட்டு தாட் நிற்கும் போது நம்ம அடுத்த ஸ்டெப் சூசைடு போவோம். தயவு செய்து அந்த எண்ணங்கள் வச்சுக்காதீங்க. தயவு செய்து அதை முதல்ல எரேஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ தலைவர் எப்படி கான்ட்ரபிள் சீஃப் மினிஸ்டர் எப்படி பாசிட்டிவாக எல்லாத்தையும் பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவர் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சந்திச்சிருக்கிறாங்க, எவ்வளோ உறவு கேலிகள், அவதூறுகள், அவங்க எல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பாசிட்டிவ் தாட், நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட எப்போதும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்க. இப்போ பொதுச் செயலாளர் அவர்கள் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும் அவரோட அக்கௌண்ட்டில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய ரைட் ஹேண்டில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, ஆனால் லெஃப்ட் ஹேண்டுக்கே தெரியாது. அவர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100லேருந்து 200 சீட்டு மேலே பண்ணி கொடுத்துருப்பாரு அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஆனால் ஒரு விளம்பரம் வராது. நான் கூட பார்த்துருப்பேன், ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார், ஆனால் இது மாதிரி ஒரு சீட்டு வேணும்னுவாங்க. ஆனால் ஒரு விளம்பரம் யாருமே அவருக்கு விளம்பரம் தேடிக்கிற உலகம் அது. எனக்கு தெரிஞ்சு விளம்பரமே இல்லாத மனிதர் அவர். எப்படி தான் இவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு தான் சார் தேரும். அந்த பெருமை எல்லாம் குடும்பம் நல்லா இருப்பாங்க சார், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், அவர் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க. அதுவும் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவார் அவர். அது ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவார் யார் என்னென்னு. அப்போ அது ஒரு டைம் அவர் நிறைய விஷயம் கற்றுக்கணும். அவர் ரஷ்லலாம் அவர்கிட்ட டிசைட் பண்ணுற ஆள் கிடையவே கிடையாது. அதில் பொறுமையாக அழகாக டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ண சொல்லுவாங்க. நான் இப்போ இந்த நார்த்து சென்னை இங்கே முதலமைச்சராக இருக்கட்டும், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அவர் விஜய் தாமுவாக இருக்கட்டும், இல்லை அவங்க பல்லவியாக இருக்கட்டும், இல்லை செந்தில்குமாராக இருக்கட்டும், இல்லை மாதவரம் இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், எல்லாம் இங்கே இருக்கிறோம். இங்கே 2 தொகுதி மிஸ் ஆகிடுச்சு. அது என் மனசில் ரொம்ப உறுத்தலாகவே இருக்குது. அந்த உறுத்தில் வரப்போகிற நாட்களில் நம்ம செஞ்சு ஆகணும். அது ஏன்னா நான் வருத்தப்பட்டது உண்டு. இந்த சட்டமன்றம் 3 நாள் முன்னாடி ஒரு லாஸ்ட் செஷன் நடந்துச்சு, ஒரு 3 to 4 days. ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நான் பார்க்க. எதுவுமே நடக்காத மாதிரி, பார்ட்டி ஃபண்டுன்னு என்னன்னு தெரியாத மாதிரி, அப்படியே என்னது பார்ட்டி ஃபண்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போனாங்க. அதில் ஒருத்தர் இருக்கார் இந்த தொகுதியில் ஜெயிச்சவர், அப்படி என்னது கேட்டு வந்தார். அவருக்கு இந்த மேடை வாயிலாக நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலாக அது ஃபெலிசிட்டேஷன் செரமனி, இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இங்கே அட்ரஸ் பண்ணுறேன் ஹார்பரில். வரப்போகிற சட்டமன்றத்தில் செஷனில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒரு தனியாக ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைலை தாக்கல் பண்ணுறோம். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். என்ன நடிப்பு, எங்கள் தலைவரே அந்த நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன நடிக்கிறீங்க? மரியாதை இல்லாமல் முதல்ல பேச கற்றுச்சாதீங்க. முதல்ல மரியாதைன்னு என்னன்னு தெரியல, உங்கள் வளர்ப்பு அப்படி இருக்கு. எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை அப்படியே அமைதியாக அழகாக ரெஸ்பான்சிவாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிற தலைவர் எங்கள் தலைவர். எங்களெல்லாம் அப்படி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு.
உங்கள் பொதுச் செயலாளர் பேச்செல்லாம் பாருங்க, பொறுமையாக பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க, கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு ஒரு பேச்சை சிங்குலரில் பேசுகிறீங்க. நீங்கள் என்னதான் அப்படி எங்களை டெம்ப்ட் பண்ணாலும் நாங்கள் அப்படி பேச போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கோட்பாட்டில் வளர்ந்துருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து. எப்படி எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் படித்து எங்களை வளர்த்தாங்களோ, நான் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ண பார்த்து என்னோட ஃபாதர் இன் லா திரு ஜே.பி.ஆர் அவர்கள் 1988 ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து அங்கேருந்து படிப்படியாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்குன மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு கோட்பாட்டோடு இருக்கிறேன். செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த 3 தான் என்னோட வாழ்க்கை, இந்த அடிப்படை. ஸோ முதல்ல மனிதனை மனிதனாக பார்க்கும். உங்களையும் நாங்கள் மனிதனை தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு அளவு இருக்குது, ஒரு அளவுகோல் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களுக்கும் பேச தெரியும். அதை நாங்கள் வேறவே பேசுவோம், இப்படி பேச மாட்டோம். ஊழல் அறிக்கை நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நாங்கள் பேச போகிறோம். அப்படி தான் உங்களுக்கு வந்து நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம். அதனால் வரப்போகிற நாட்கள் தமிழ்நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி மட்டும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது ஒன்று தான், அகெயின் திருப்பி சொல்கிறேன், கரப்ஷன் இல்லாத தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ போகிறீங்க. 100% கேரண்டியாக இருங்க. இதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறான், 60 நாள், 3 மாதம், 5 மாதம்னு. அவங்க தான் 5 மாதம் 6 மாதத்தில் ஆளே இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போகிறாங்க. அதனால் நீங்கள் pretty be sure that you are in safe hands under the leadership of the Honorable Chief Minister Chris C. Joseph Vijay.